ஹாய் காய்ஸ், வணக்கம். இந்த டிமார்ட்னு ஒன்று புதுசாக பெருங்குடி ஓஎம்ஆரில் இருக்குது. நான் போயிருந்தேன். இன்னமும் ஏதோ இலவசமாக தரா மாதிரியே மக்கள் அதிகமாக அங்கே ரொம்ப வழிஞ்சிருந்தாங்க. என்ன ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனைனா, எங்கே போனாலும் நம்மளை சாப்பாட்டில் க்யூவில் நிற்க வைக்கிறது தான் இந்த உலகத்தோட சர்வேவா, இல்லை சாப்பாட்டு மேலே நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக எனக்கே தெரியல. விலைகள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்து 2 ரூபா 3 ரூபா அப்படி தான் பிஸ்கெட் மேலே இருந்துச்சு. என்னடா பெருசாக டிமார்ட்டில் இந்த மாதிரி ரேட்டு கம்மின்றாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி உள்ளே போனேன். பார்த்த பிறகு அப்போ தான் தெரியுது, ஏகப்பட்ட ரேட்டு மலிவான விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன். நான் கொஞ்சம் ரொம்ப காலமாக அந்த மளிகை கடை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே கடை வச்சுருந்தோம், ஃபேன்சி கடை வச்சுருந்தோம். அப்போது நம்ம கடை போகும்போது நமக்கு கடை வாடகை கரண்ட்டு பில்லு எல்லாமே சேர்த்து தான் லாபத்தோடு தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே அதுலேருந்து தான் எடுத்தாகணும். அப்போது இன்றைக்கி இருக்கிற கடைங்க, சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போக முடியாத அளவுக்கு லாக்குது. இன்னும் டிமார்ட் வந்து ஒரு 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 5 கிலோமீட்டருக்கு ஒரு டிமார்ட் போட்டால் எந்த ஒரு மளிகை கடை பொட்டி கடை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காய்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பொருள்கள் இருக்குது. மளிகை சாமான் ஒரு 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணி ஒரு மளிகை சாமான் அந்த கடையில் வாங்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு மாதம் ஒரு நல்லா தரமான குடும்ப வாழ்க்கை வாழலாம், மகிழ்ச்சியாக வாழ்க்கை வாழலாம். ஏன்னா எத்தனையோ மளிகை கடை சேர்ந்தவங்க போய் 1 கிலோ சிறு பருப்பு நீ 200 ரூபா சாதாரண கடையில் அங்கே போய் பார்த்தீங்கன்னா 114 ரூபா போடுறாங்க. பாரிஸ் ரேட் அப்படியே இருக்குது. தோரம் பருப்பு 200 ரூபா 220 ரூபா 150 ரூபா போடுறாங்க. நல்லா இருக்குது. கடலமாவெலாம் ரொம்ப ரேட்டு கம்மி. எல்லா பொருளும் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது காய்ஸ். எவ்வளோ போட்டு 150 ரூபா எடுத்துக்கோ. மக்கள் மனசில் ரொம்ப ஒரு வரவேற்பு இருக்குது. எங்கே எப்படி வாங்குறாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். மக்களுக்கு நேரடியாக ரேட்டு கம்மியாக கம்மியாக புதுசாக நிறைவாக இருக்குது. உண்மையிலேயே வாழ்த்து தெரிவிக்கிறேன். டிமார்ட் எந்த நாட்டோட சொந்தமானதா இல்லை இந்திய நாட்டோட சொந்தமான கம்பெனியாக எனக்கு தெரியாது. உண்மையிலேயே வாழ்த்துறேன். எவ்வளோ பேர் மன நிறைவடைகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்க, தினந்தோறும் கஷ்டப்படுறவங்க. என்ன ஒன்று, இந்த பாமர மக்கள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா அமையாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை நாள் முழுவதும் இந்த 7 நாட்களை எண்றதுக்கே 7 நாள் ஓடி போய்டும். எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டு.